சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் வெளியில் சிரித்துக்கொண்டே உள்ளுக்குள் எவ்வளவு போராடுகிறீர்கள் என்று யாருக்கும் தெரியாது. உங்கள் மனம் எப்போதும் முன்னே போக நினைக்கும். உங்கள் உள்ளம் எப்போதும் உயரமாக பறக்க நினைக்கும். ஆனால் கடந்த சில மாதங்களாக ஏதோ ஒன்று உங்களை தடுக்கிறது. நீங்கள் இதை கவனித்தீர்களா? முன்பிருந்த தன்னம்பிக்கை இப்போது சற்று குறைந்தது போல. முன்பிருந்த தெளிவு இப்போது குழப்பமாக மாறியது போல. முன்பிருந்த உற்சாகம் இப்போது சோர்வாக மாறியது போல. இது சாதாரண சோர்வு அல்ல. இது சாதாரண தடை அல்ல. இது ஒரு எச்சரிக்கை. தனுசு என்றால் தீ. தனுசு என்றால் நோக்கம். தனுசு என்றால் எல்லை தெரியாத சுதந்திரம். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் உங்கள் சுதந்திரத்தை அடக்கி வைத்திருக்கிறீர்கள். ஒரு உறவுக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு பொறுப்புக்காக, ஒரு பயத்துக்காக. நீங்கள் சொன்னீர்கள், இப்போ இதை விட முடியாது. நீங்கள் நினைத்தீர்கள், சரி கொஞ்சம் தாங்கிக்கலாம். நீங்கள் நம்பினீர்கள், நாளையெல்லாம் சரியாகிவிடும். ஆனால் நாளை வரவில்லை. 2026இல் பிரபஞ்சம் உங்களிடம் நேராக கேட்கப் போகிறது. நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள்? இந்த கேள்வியை நீங்கள் பலமுறை தவிர்த்திருக்கிறீர்கள். ஏனெனில் அந்த பதில் பயமளிக்கிறது. உங்களுக்கு உண்மையில் சுதந்திரம் வேண்டும். உங்களுக்கு உண்மையில் மரியாதை வேண்டும். உங்களுக்கு உண்மையில் வளர்ச்சி வேண்டும். ஆனால் நீங்கள் குறைவான இடத்தில் தங்கியிருந்தீர்கள். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் மனதில் 2 குரல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு குரல், பாதுகாப்பாக இரு. மற்றொரு குரல், பறந்து போ. 2026 இந்த 2 குரல்களையும் மோத வைக்கும். ஒரு சம்பவம் நடக்கும். அது சிறியது போல தோன்றலாம். ஆனால் அது உங்கள் உள்ளத்தை அதிர வைக்கும். ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்தும். ஒரு முடிவு உங்களை சிந்திக்க வைக்கும். ஒரு துரோகம் உங்களை விழிக்க வைக்கும். இந்த வருடம் உங்களுக்கு நடப்பது தண்டனை அல்ல. உங்களை உங்கள் உண்மைக்கு திருப்பும் முயற்சி. பொய்யான ஜோதிடங்களை நம்பி பயப்படாதீர்கள். இது கடின வருடம் என்று சொல்வார்கள். இழப்பு வரும் என்று சொல்வார்கள். சோதனை அதிகம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் இது சுத்திகரிப்பு வருடம். நீங்கள் இழப்பது உங்கள் பாதையை தடுத்தவை. நீங்கள் விலகுவது உங்கள் வளர்ச்சியை குறைத்தவை. நீங்கள் எதிர்கொள்வது உங்கள் விழிப்புணர்வை உயர்த்தும் உண்மைகள். தனுசு, நீங்கள் கடந்த காலத்தில் ஒரு பெரிய தவறு செய்தீர்கள். நீங்கள் உங்கள் கனவை தள்ளி வைத்தீர்கள். இப்போ நேரம் சரியில்லை. கொஞ்சம் காத்திருக்கலாம். அவர்களுக்காக நான் தங்கியிருக்க வேண்டும். ஆனால் 2026 காத்திருக்காது. இந்த வருடம் உங்களிடம் துணிச்சலை கேட்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும். அது வேலை மாற்றமாக இருக்கலாம். அது இடம் மாற்றமாக இருக்கலாம். அது உறவு முடிவாக இருக்கலாம். அல்லது ஒரு புதிய தொடக்கமாகலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நீங்கள் பழைய நிலையில் இருக்க மாட்டீர்கள். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் உள்ளத்தில் ஒரு அடக்கப்பட்ட கோபம் இருக்கிறது. நான் ஏன் இவ்வளவு தாங்க வேண்டும் என்ற கேள்வி. நான் ஏன் என்னை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி. இந்த வருடம் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் இனி தாழ்ந்து கேட்க மாட்டீர்கள். நீங்கள் இனி தாழ்ந்து ஏற்க மாட்டீர்கள். நீங்கள் இனி உங்களை மறைக்க மாட்டீர்கள். 2026 உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தருகிறது. பழைய பாதுகாப்பை பிடித்து நிற்கலாமா? அல்லது உங்கள் உண்மையான உயரத்திற்கு பறக்கலாமா? நீங்கள் எப்போதும் பெரிய கனவு கொண்டவர். ஆனால் அந்த கனவை நிஜமாக்க துணிவு தேவை. இந்த வருடம் அந்த துணிவு உருவாகும். முதலில் பயம் வரும். பின்னர் குழப்பம் வரும். பின்னர் தெளிவு வரும். அந்த தெளிவு வந்த பிறகு நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீர்கள். தனுசு, பிரபஞ்சம் உங்களை தண்டிக்க வரவில்லை. உங்களை உங்களாக மாற்ற வருகிறதே. இது உங்கள் விழிப்பு ஆரம்பம். நீங்கள் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். வெளியில் எல்லாம் சரியாக இருந்தாலும் உள்ளே ஏதோ ஒன்று சரியில்லை. நீங்கள் சிரிக்கிறீர்கள். நீங்கள் பேசுகிறீர்கள். நீங்கள் உங்கள் பொறுப்புகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இரவு அமைதியாக இருக்கும்போது உங்கள் மனம் கேட்கிறது, இதுதான் என் வாழ்க்கையா? இதுதான் நான் கனவு கண்ட பாதையா? நான் எங்கே திசை திரும்பிவிட்டேன்? இந்த கேள்விகள் சாதாரணம் அல்ல. இவை உங்கள் உள்ளத்தின் அழைப்பு. தனுசு என்றால் சுதந்திரம். ஆனால் நீங்கள் உங்களை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள். அது வெளிப்புற கட்டுப்பாடு அல்ல. அது உங்களே உங்களுக்கு வைத்த கட்டுப்பாடு. அவர்களுக்கு காயம் வரக்கூடாது. இப்போ மாற்றம் ஆபத்து. நான் பொறுத்து கொள்ளலாம். இந்த எண்ணங்கள் உங்களை மெதுவாக சிறையில் வைத்திருக்கின்றன. 2026 இந்த சிறையை உடைக்கும் வருடம். ஒரு உண்மை வெளிப்படும். நீங்கள் பல நாட்களாக தவிர்த்த உண்மை. ஒரு உறவில் சமநிலை இல்லை. ஒரு வேலையிடத்தில் மரியாதை இல்லை. ஒரு நட்பில் உண்மை இல்லை. நீங்கள் இதை உணர்ந்தும் நீங்கள் அதை ஒதுக்கி வைத்திருந்தீர்கள். ஏன்? ஏனெனில் நீங்கள் இழப்பதை பயந்தீர்கள். ஆனால் தனுசு, நீங்கள் இழப்பதை பயப்பட வேண்டியவர் அல்ல. நீங்கள் தாழ்ந்து இருப்பதை தான் பயப்பட வேண்டும். 2026
உங்களுக்கு ஒரு கணக்கு புத்தகம் திறக்கும். யார் உங்களை ஆதரித்தார்கள்? யார் உங்களை பயன்படுத்தினார்கள்? யார் உங்களை தடுக்க முயன்றார்கள்? யார் உங்கள் வளர்ச்சியை பயந்தார்கள்? இந்த உண்மைகள் மெதுவாக வெளிப்படும். முதலில் அதிர்ச்சி, பின்னர் கோபம், பின்னர் அமைதி. அந்த அமைதி உங்கள் புதிய நிலை. பொய்யான ஜோதிடங்களை நம்பி ஏமாறாதீர்கள். தடைகள் அதிகம் என்று சொல்வார்கள். நேரம் சரியில்லை என்று சொல்வார்கள். காத்திருக்கவும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை, தடை என்பது பாதையை மாற்றும் சின்னம். தாமதம் என்பது தயாராகும் காலம். 2026 தடை வருடம் அல்ல, திசை மாற்ற வருடம். தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் இப்பொழுது 2 வழிகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு வழி பழைய பாதுகாப்பு. அதில் நிம்மதி போல தோன்றும். ஆனால் அதில் வளர்ச்சி இல்லை. மற்றொரு வழி புதிய அறியாத பாதை. அதில் பயம் இருக்கும். ஆனால் அதில் சுதந்திரம் இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் சுதந்திரத்தை தேர்வு செய்தவர். ஆனால் இந்த முறை அது பெரிய முடிவு. ஒரு வேலை மாற்றம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒரு இடம் மாற்றம் உங்கள் எண்ணத்தில் இருக்கலாம். ஒரு உறவை முடிக்க வேண்டுமா என்ற குழப்பம் இருக்கலாம். இந்த எண்ணங்கள் தற்செயலாக வரவில்லை. இது உங்கள் உள்ளத்தின் தயார் நிலை. 2026 ஒரு சந்திப்பு நடக்கும். ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அவர் உங்கள் சிந்தனையை மாற்றுவார். உங்கள் திறமையை நினைவூட்டுவார். உங்கள் மதிப்பை காட்டுவார். அந்த சந்திப்பு சாதாரணம் அல்ல. அது உங்கள் விழிப்பு புள்ளி. தனுசு, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் நீண்ட காலம் இருக்க மாட்டார்கள். சிலர் பாடமாக வருவார்கள். சிலர் வழிகாட்டியாக வருவார்கள். சிலர் ஒரு திருப்பமாக வருவார்கள். இந்த வருடம் அந்த திருப்பம். நீங்கள் இனி யாரையும் பிடித்து நிற்க மாட்டீர்கள். போக வேண்டியவர் போகட்டும் என்று விடுவீர்கள். அது கோபம் இல்லை. அது முதிர்ச்சி. நீங்கள் இனி தாழ்ந்து கேட்க மாட்டீர்கள். என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளப்படாத இடத்தை விட்டு விலகுவீர்கள். இந்த விலகல் உங்கள் தோல்வி அல்ல, உங்கள் உயர்வு. தனுசு ராசிக்காரர்களே, 2026 உங்களை உடைக்காது. உங்களை உங்களிடம் கொண்டு சேர்க்கும். நீங்கள் உங்கள் கனவை மறக்கவில்லை. நீங்கள் அதை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்திருந்தீர்கள். இந்த வருடம் அந்த கனவு மீண்டும் உயிர் பெறும். உங்கள் கண்களில் ஒரு தீ மீண்டும் தெரியும். உங்கள் குரலில் ஒரு உறுதி வரும். உங்கள் முடிவுகளில் ஒரு தெளிவு வரும். இது உங்கள் ஆரம்பம் மட்டுமே. நீங்கள் இப்போது நின்றிருப்பது ஒரு சாதாரண நேரம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை. நீங்கள் பல வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தீர்கள். ஒரு இலக்கை அடைய, ஒரு நிலையை பிடிக்க, ஒரு மனிதரை காப்பாற்ற. ஆனால் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு விஷயம் மறந்துவிட்டீர்கள். நீங்கள் ஏன் ஆரம்பித்தீர்கள் என்பதை. தனுசு என்றால் இலக்கு. ஆனால் அந்த இலக்கு உங்கள் இதயத்திலிருந்து வர வேண்டும். இப்போது நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். நான் ஓடுவது யாருக்காக? நான் தாங்குவது எதற்காக? நான் என்னை இழந்து எதை காப்பாற்றுகிறேன்? இந்த கேள்விகள் உங்கள் விழிப்பு. 2026 உங்களை மெதுவாக நிறுத்தும். நீங்கள் ஓட முடியாத நிலை வரும். ஒரு சூழ்நிலை உங்களை நிறுத்தி சிந்திக்க வைக்கும். அது வேலை அழுத்தமாக இருக்கலாம். அது உறவு குழப்பமாக இருக்கலாம். அது உடல் சோர்வாக இருக்கலாம். ஆனால் அந்த நிறுத்தம் தண்டனை அல்ல, திசை திருத்தம். தனுசு, நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய முயன்றீர்கள். அனைவருக்கும் ஆதரவாக நின்றீர்கள். அனைவருக்கும் வழிகாட்ட முயன்றீர்கள். ஆனால் உங்களுக்காக யார் நின்றார்கள்? இந்த வருடம் அந்த உண்மை வெளிப்படும். ஒருவர் உங்களை ஏமாற்றலாம். ஒருவர் உங்கள் நம்பிக்கையை உடைக்கலாம். ஒருவர் உங்கள் முயற்சியை மதிக்காமல் போகலாம். இந்த சம்பவம் முதலில் உங்களை காயப்படுத்தும். ஆனால் அது உங்களை விழிக்க வைக்கும். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அனைவரும் உங்கள் உயரத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பறக்க தயாரான பறவை. ஆனால் சிலர் உங்களை தரையில் வைத்திருக்க விரும்புகிறார்கள். ஏன்? ஏனெனில் உங்கள் உயரம் அவர்களுக்கு பயம். 2026 நீங்கள் ஒரு கடினமான முடிவை எடுப்பீர்கள். நான் என்னை தேர்வு செய்கிறேன் என்று. அந்த முடிவு முதலில் சுயநலமாக தோன்றலாம். ஆனால் அது சுயமரியாதை. நீங்கள் இனி யாருக்கும் நிரூபிக்க மாட்டீர்கள். நீங்கள் யாரையும் சமாதானப்படுத்த மாட்டீர்கள். நீங்கள் யாரையும் பிடித்து நிற்க மாட்டீர்கள். போக வேண்டியவர் போகட்டும். பொய்யான ஜோதிடங்களை நம்பி உங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள். இது தடை காலம் என்று சொல்வார்கள். பெரிய முடிவு எடுக்காதீர்கள் என்று எச்சரிப்பார்கள். ஆனால் உண்மை, தடை என்பது உங்கள் திசை சரியா என்று சோதனை. பயம் என்பது உங்கள் அடுத்த நிலைக்கு முன் வரும் கதவு. 2026 ஒரு வாய்ப்பு வரும். அது உங்கள் பழைய கனவை நினைவூட்டும். நீங்கள் ஒரு காலத்தில் செய்ய நினைத்த விஷயம், நீங்கள் ஒதுக்கி வைத்த திட்டம், நீங்கள் தொடங்காமல் விட்ட முயற்சி, அது மீண்டும் உங்கள் முன் நிற்கும். இந்த முறை நீங்கள் தயங்க மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள். காத்திருப்பது பாதுகாப்பு அல்ல, முயற்சி செய்வதுதான் உயிரோட்டம். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடம் மாற்றம் கூட நடக்கலாம். ஒரு புதிய சூழ்நிலை, ஒரு புதிய சுற்றம், ஒரு புதிய பொறுப்பு.
இந்த மாற்றம் முதலில் குழப்பமாக இருக்கும், ஆனால் அது உங்கள் வளர்ச்சிக்கு தேவை. நீங்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் இருந்தால் உங்கள் தீ மங்கிவிடும். 2026 அந்த தீயை மீண்டும் ஏற்றும். நீங்கள் இனி பயத்தில் முடிவு செய்ய மாட்டீர்கள். உங்கள் மதிப்பை நினைத்து முடிவு செய்வீர்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, அந்த வருடம்தான் என் வாழ்க்கை மாறியது என்று சொல்வீர்கள். தனுசு, இது உங்கள் உடைப்பு அல்ல, உங்கள் விழிப்பு. இது உங்கள் இழப்பு அல்ல, உங்கள் விடுதலை. இது உங்கள் முடிவு அல்ல, உங்கள் ஆரம்பம். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு வெளிப்புற மாற்றம் அல்ல, அது ஒரு உள்ளுணர்வு மாற்றம். நீங்கள் மெதுவாக ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டு வருகிறீர்கள். அனைவரையும் காப்பாற்ற முடியாது, அனைவரையும் சந்தோஷப்படுத்த முடியாது, அனைவருக்கும் புரிய வைக்க முடியாது. நீங்கள் பல வருடங்கள் இதையே முயன்றீர்கள். ஒரு உறவில் அதிகமாக கொடுத்தீர்கள், ஒரு நட்பில் அதிகமாக தாங்கினீர்கள், ஒரு வேலை இடத்தில் அதிகமாக உழைத்தீர்கள். ஆனால் ஒரு கேள்வி அதே அளவு திரும்பி வந்ததா? இந்த வருடம் அந்த சமநிலை கணக்காக வரும். 2026 உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தருகிறது. உங்கள் எல்லைகளை வரைய. தனுசு என்றால் விரிவான மனம். ஆனால் எல்லையற்ற மனம் சில நேரங்களில் காயப்படுத்தப்படும். நீங்கள் எல்லை வரையவில்லை என்பதற்காக சிலர் அதை பயன்படுத்தினார்கள். நீங்கள் மௌனமாக இருந்ததால் சிலர் அதை பலவீனம் என்று நினைத்தார்கள். நீங்கள் பொறுத்து கொண்டதால் சிலர் அது எப்போதும் தொடரும் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது நீங்கள் மாறுகிறீர்கள். உங்கள் கண்களில் ஒரு தெளிவு வருகிறது. இது எனக்கு பொருந்தாது என்று சொல்லும் தைரியம் வருகிறது. இந்த வருடம் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். அது ஒரு சண்டையாகலாம், அது ஒரு விலகலாகலாம், அது ஒரு கடுமையான உரையாடலாகலாம். ஆனால் அந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். முன்பு நீங்கள் அமைதிக்காக உங்களை விட்டுக் கொடுத்தீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக அமைதியை தேர்வு செய்வீர்கள். இதுதான் உங்கள் வளர்ச்சி. பொய்யான ஜோதிடங்களை நம்பி உங்கள் சக்தியை தாழ்த்தாதீர்கள். இது சோதனை காலம் என்று சொல்வார்கள். மன அழுத்தம் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை, சோதனை என்பது உங்கள் உள்ளம் பலமாகும் நேரம். அழுத்தம் என்பது உங்கள் திறமை வெளிப்படும் நேரம். 2026 உங்கள் திறமை வெளிப்படும். நீங்கள் ஒரு காலத்தில் நினைத்தீர்கள், நான் இதற்கு தகுதியானவனா? என்னால் முடியுமா? இப்போது அந்த சந்தேகம் குறைகிறது. ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நுழையும். அது உங்கள் பழைய கனவை மீண்டும் உயிர்ப்பிக்கும். ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய பாதை. இந்த முறை நீங்கள் அதை பயத்தில் விடமாட்டீர்கள். தனுசு, நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள். தோல்வி என்றால் முடிவு அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதே முடிவு. நீங்க பலமுறை விழுந்தீர்கள், ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்தீர்கள். இந்த வருடம் நீங்கள் விழமாட்டீர்கள். நீங்கள் நிலையாக நிற்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதர் விலகலாம். அவர் நீண்ட காலம் இருந்தவர். அவரை இழப்பது முதலில் வலியாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் விலகுவதுதான் காப்பாற்றுவது. நீங்கள் தங்கியிருந்த இடம் உங்கள் வளர்ச்சியை தடுத்து இருந்தால் அது பாதுகாப்பல்ல, அது சிறை. 2026 அந்த சிறையின் கதவை திறக்கும். தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது 2 விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். ஒன்று, உங்கள் மதிப்பு குறையவில்லை. 2, உங்கள் நேரம் வீணாகக் கூடாது. நீங்கள் இனி தாமதிக்க மாட்டீர்கள். நீங்கள் இனி பயப்பட மாட்டீர்கள். நீங்கள் இனி உங்களை தாழ்த்த மாட்டீர்கள். உங்கள் முடிவுகள் உறுதியாகும். உங்கள் நடை தன்னம்பிக்கையுடன் இருக்கும். உங்கள் குரல் தெளிவாக இருக்கும். 2026 உங்கள் வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு. பழைய பயத்தில் வாழ்வதற்கா, அல்லது புதிய தைரியத்தில் முன்னேறுவதற்கா? நீங்கள் மெதுவாக பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். இது உங்கள் அமைதியான புரட்சி. இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் தெளிவாக உணரப்படுகிறது. முன்பு நீங்கள் வேகமாக முடிவு செய்தவர். இப்பொழுது நீங்கள் ஆழமாக சிந்தித்து முடிவு செய்கிறீர்கள். இந்த மாற்றம் பலவீனம் அல்ல, இது முதிர்ச்சி. நீங்கள் பல வருடங்கள் உங்கள் இதயத்தை கேட்டு நடந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் அனுபவம் பேசுகிறது. அங்கே மீண்டும் போகாதே. அதை மீண்டும் ஏற்காதே. இந்த முறை உன்னை காப்பாற்று. இந்த உள்ளக்குரல் 2026 அதிகமாகும். தனுசு, நீங்கள் ஒரு காலத்தில் நம்பிக்கை மிகுந்தவர். யாரும் மாறுவார்கள் என்று நம்பினீர்கள். சூழ்நிலை சரியாகிவிடும் என்று நம்பினீர்கள். காலம் குணமாக்கும் என்று நம்பினீர்கள். ஆனால் இந்த வருடம் ஒரு உண்மையை உங்களுக்கு தெளிவாகும். மாற விரும்பாதவர் மாற மாட்டார். மதிக்காதவர் மதிக்க மாட்டார். உங்களை புரியாதவர் முயற்சிக்க கூட மாட்டார். இந்த உண்மை முதலில் காயம் தரும், பின்னர் விடுதலை தரும். நீங்கள் இனி யாரையும் துரத்த மாட்டீர்கள். யாரையும் பிடித்து நிற்க மாட்டீர்கள். யாரையும் வேண்டி கேட்க மாட்டீர்கள். போக வேண்டியவர் போகட்டும். 2026 உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். உங்கள் மன அமைதி. முன்பு நீங்கள் சத்தம் நிறைந்த சூழ்நிலையிலும் இருந்தீர்கள். உறவுகள் குழப்பமாக இருந்தது. வேலை அழுத்தமாக இருந்தது. மனதில் சுமை அதிகமாக இருந்தது. இப்போது நீங்கள் அமைதியை தேர்வு செய்கிறீர்கள்.
அமைதி என்றால் தனிமை அல்ல, அமைதி என்றால் தெளிவு. நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள், தவறான கூட்டத்தை விட தனிமை மேல். தனுசு ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு. உங்கள் திறமையை உலகம் பார்க்க. நீங்கள் எப்போதும் பெரிய எண்ணம் கொண்டவர், பெரிய இலக்கு வைத்தவர். ஆனால் சூழ்நிலை காரணமாக அதை தள்ளி வைத்தீர்கள். 2026 அந்த தள்ளி போடுதல் முடியாது. ஒரு சந்தர்ப்பம் வரும். அது எதிர்பாராத இடத்திலிருந்து வரலாம். ஒரு பழைய தொடர்பு மீண்டும் வரலாம். ஒரு புதிய அழைப்பு வரலாம். இந்த முறை நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள். வாய்ப்பு காத்திருக்காது. தைரியம்தான் கதவை திறக்கும். பொய்யான ஜோதிடங்களை நம்பி உங்கள் முடிவை தள்ளாதீர்கள். இது ஆபத்து என்று சொல்வார்கள். சிறிது காத்திருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உங்கள் உள்ளம் சொன்னால் அது சரியான நேரம். 2026 உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உரையாடல் நடக்கும். அது உங்கள் மனதை மாற்றும். அந்த உரையாடல் உங்களுடன் கூட இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் உங்களிடம் கேட்பீர்கள், நான் இன்னும் எவ்வளவு காலம் பயத்தில் வாழப்போகிறேன்? நான் இன்னும் எவ்வளவு காலம் பிறர் எதிர்பார்ப்புக்கு வாழப்போகிறேன்? அந்த கேள்விக்கு வரும் பதில் உங்கள் புதிய வாழ்க்கை. தனுசு, நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள். வாழ்க்கை ஒரு சமரசம் அல்ல. வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் சிலர் தற்காலிகம், சிலர் நிரந்தரம். 2026 யார் தற்காலிகம், யார் நிரந்தரம் என்று தெளிவாகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரிவு வரலாம். அது வலியாக இருக்கும். ஆனால் அந்த வலி நீண்ட காலத்தில் நிம்மதியாக மாறும். நீங்கள் இனி தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் தகுதியானதை தேர்வு செய்வீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு உண்மை. உங்கள் உயரம் உங்களுக்கே தெரியும். மற்றவர்கள் அதை புரியாததால் நீங்கள் குறைய மாட்டீர்கள். தனுசு ராசிக்காரர்களே, இது உங்கள் தாழ்வு முடிவடையும் வருடம். இது உங்கள் தைரியம் தொடங்கும் வருடம். நீங்கள் மெதுவாக உங்களை தேர்வு செய்கிறீர்கள். இதுவரை நீங்கள் கடந்த பாதையை நினைத்து பாருங்கள். பல தடைகள், பல சோதனைகள், சில வெற்றிகள், சில இழப்புகள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. உங்கள் உள்ளத்தின் தீ. 2026 உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண வருடம் அல்ல. இது உங்கள் மனதின் உண்மையை வெளிச்சத்தில் நிறுத்தும் வருடம். இதுவரை நீங்கள் தள்ளி போட்ட முடிவுகள், பயந்துவிட்ட கனவுகள், அமைதியாக தாங்கிக் கொண்ட வலிகள், இவையெல்லாம் இனி அமைதியாக இருக்காது. பிரபஞ்சம் உங்களை எழுப்பப் போகிறது. நீங்கள் பலரிடம் நல்லவனாக இருந்தீர்கள். உங்கள் மனதை யாரும் புரியவில்லை என்றாலும் நீங்கள் அமைதியாக சிரித்துக் கொண்டீர்கள். ஆனால் 2026 அமைதி என்ற பெயரில் நீங்கள் துன்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. இது உண்மையை வெளிப்படுத்தும் காலம். குடும்பத்தில் சில மறைந்த உண்மைகள் வெளியில் வரும். நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைக்க வேண்டும் என்பது தெளிவாகும். சில உறவுகள் இயல்பாகவே விலகும். அது இழப்பு அல்ல, அது சுத்திகரிப்பு. நீங்கள் இழக்கிறீர்கள் என்று தோன்றும் விஷயம் உண்மையில் உங்களை பாதுகாக்கும் கருணை. பண விஷயங்களில் ஒரு முக்கியமான திருப்பம். இதுவரை நீங்கள் செய்த உழைப்புக்கு உரிய பலன் தாமதமாக இருந்தாலும் 2026 நடுப்பகுதிக்கு பிறகு மாற்றம் தென்படும். ஆனால் நினைவில் வையுங்கள், விரைவான லாபம் தரும் வழிகள் அனைத்தும் நன்மை தராது. சிலர் உங்களை மோசமாக வழிநடத்த முயற்சிப்பார்கள். இதுதான் உங்கள் ராசிக்கேற்ற பெரிய வாய்ப்பு என்று கூறி உங்களை கவர முயற்சிப்பார்கள். ஆனால் உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் குரலை கேளுங்கள். தனுசு ராசிக்காரர்களின் பெரிய பலம் உண்மை உணர்தல். அந்த உணர்வை அடக்காதீர்கள். யாரேனும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தால் அங்கேயே நிறுத்திக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் திணிக்காது, அது எச்சரிக்கும். உங்கள் உடல் நலம் குறித்து சிறு கவனம் தேவை. மன அழுத்தம் அதிகரித்தால் உடல் சோர்வு, தூக்கமின்மை, சிறு வலி போன்றவை தோன்றலாம். இதனை அலட்சியப்படுத்த வேண்டாம். உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்கள் உடலும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். 2026 உங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக விழிப்பு உண்டு. நீங்கள் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தீர்கள் என்ற கேள்வி மீண்டும் எழும். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று சிந்திக்க தொடங்குவீர்கள். அந்த சிந்தனையை தடுக்காதீர்கள். அது உங்கள் வழிகாட்டி. சில நாட்களில் திடீரென பழைய நண்பர் ஒருவர் தொடர்பு கொள்வார். அந்த சந்திப்பு சாதாரணம் அல்ல. அது உங்கள் எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். உங்கள் மனதில் இருக்கும் ஒரு பெரிய கனவு, பல ஆண்டுகளாக சொல்லாமல் வைத்த கனவு, அதை இப்போது வெளியில் சொல்ல வேண்டிய நேரம் வருகிறது. பயப்படாதீர்கள். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் வலிமையானவர். தனுசு ராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கு 2 பாதைகள் திறக்கப்படும். ஒரு பாதை பழைய பழக்கங்கள், பழைய பயம், பாதுகாப்பான ஆனால் வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை. மற்றொரு பாதை புதிய முயற்சி, புதிய நம்பிக்கை, சிறு ஆபத்து இருந்தாலும் பெரிய உயர்வு தரும் வழி. பிரபஞ்சம் உங்களை 2வது பாதைக்கு தள்ளும். ஆனால் தேர்வு உங்கள் கையில். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் அடுத்த 7 ஆண்டுகளின் அடித்தளமாக இருக்கும். சிலர் உங்கள் மாற்றத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நீ மாறிவிட்டாய் என்று கூறுவார்கள்.
ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மாறவில்லை. நீங்கள் உங்கள் உண்மையான உருவத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது தைரியத்தின் வருடம். இது சுய மதிப்பை அறியும் வருடம். இது உங்களை நீங்கள் தேர்வு செய்யும் வருடம். பொய்யான ஜோதிடத்தை நம்பி இந்த வருடம் உங்களுக்கு கெடு என்று சொல்லுபவர்களை நம்ப வேண்டாம். பிரபஞ்சம் கெடு தராது. அது பாடம் தரும். அது விழிப்பு தரும். அது வளர்ச்சி தரும். நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் எழும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. 2026இல் ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, இந்த முடிவுதான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லப் போகிறீர்கள். அந்த முடிவை எடுக்க தயங்காதீர்கள். உங்கள் மனதை யாருக்கும் அடிமையாக்காதீர்கள். உங்கள் கனவுகளை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பாதையை நீங்கள் மட்டும் தெரிந்திருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களே, இது ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல, இது ஒரு அழைப்பு. உங்கள் உண்மையை வாழும் அழைப்பு. உங்கள் பயத்தை வெல்லும் அழைப்பு. உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும் அழைப்பு. 2026 உங்களை சோதிக்காது. உங்களை தேர்வு செய்ய சொல்வதுதான். நீங்கள் தயார்தானா? இன்னும் ஒரு பகுதி உள்ளது. அதில் இறுதி உண்மை வெளிப்படும். இப்போது வரை நீங்கள் கேட்டதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. ஆனால் இப்போது நான் சொல்லப்போவது ஒரு தீர்ப்பு அல்ல, ஒரு விழிப்பு. 2026 உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக வந்து போகும் வருடம் இல்லை. இது உங்கள் ஆன்மாவுக்கு முன் வைக்கப்படும் ஒரு கேள்வி. நீங்கள் உண்மையில் யார்? பல ஆண்டுகளாக நீங்கள் பிறரின் எதிர்பார்ப்புக்காக வாழ்ந்திருக்கலாம். குடும்பம், உறவுகள், சமூகம், அவர்களின் கருத்து, அவர்களின் கட்டுப்பாடு, அவர்களின் பயம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் எப்போதும் ஒரு குரல் இருந்தது. இதுதான் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையா என்று கேட்ட குரல். 2026இல் அந்த குரல் அமைதியாக இருக்காது. நீங்கள் இதுவரை தள்ளி போட்ட உண்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் முன் நிற்கும். சில உண்மைகள் வலிக்கும். சில உண்மைகள் உங்களை அழ வைக்கும். ஆனால் அந்த வலி உங்களை பலப்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களின் உள்ளம் தீ போல. அதை யாரும் எளிதில் அணைக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் அந்த தீயை நீங்கள் தானே மூடி வைத்திருக்கிறீர்கள். 2026இல் அந்த தீ மீண்டும் எரியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு வரும். அது வேலை பற்றியதாக இருக்கலாம். அது உறவு பற்றியதாக இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கை பாதை பற்றியதாக இருக்கலாம். அந்த முடிவு எளிதாக இருக்காது. ஆனால் அந்த முடிவுதான் உங்கள் எதிர்காலத்தின் அடித்தளம். நீங்கள் யாரை இழக்க வேண்டியதாக இருந்தாலும் உங்கள் சுய மதிப்பை இழக்காதீர்கள். நீங்கள் எதையாவது விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் உங்கள் கனவை விட்டுக் கொடுக்காதீர்கள். 2026இல் ஒரு பெரிய சுத்திகரிப்பு நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் தேவையற்றவர்கள் விலகுவார்கள். உங்கள் சக்தியை சுரண்டும் சூழல்கள் முறியும். நீங்கள் அமைதியாக இருந்த இடங்களில் இனி நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். இது கோபத்தின் வருடம் அல்ல, இது தெளிவின் வருடம். உங்கள் மனம் பல வருடங்களாக சுமந்த சுமை இப்போது கீழே விழும். அந்த சுமை விழும்போது சிலர் உங்கள் அருகில் இருக்க மாட்டார்கள். அது பரவாயில்லை. பிரபஞ்சம் உங்களை தனியாக விடாது. நீங்கள் உண்மையை தேர்வு செய்தால் அது உங்களுக்கு புதிய வழியை திறக்கும். சில நாட்களில் திடீர் பயம் வரும். நான் சரியான முடிவு எடுக்கிறேனா என்று சந்தேகம் வரும். அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான சக்தி அவர்களின் நேர்மை. நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் எந்த முடிவும் தவறாக இருக்காது. பொய்யான ஜோதிடங்கள் இது கெடுகாலம் என்று பயமுறுத்தலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கெடுகாலம் என்பது இல்லை, தயாராகாத மனம்தான் கெடு. நீங்கள் தயாராகிவிட்டால் எந்த சோதனையும் உங்களை வீழ்த்த முடியாது. 2026இல் ஒரு நாள் வரும். நீங்கள் கண்ணாடி முன் நின்று உங்களை நீங்களே பார்த்து சிரிப்பீர்கள். நான் பயந்தேன், ஆனாலும் நின்றேன். நான் அழுதேன், ஆனாலும் முன்னேறினேன். நான் இழந்தேன், ஆனாலும் என்னை கண்டுபிடித்தேன். அந்த நாள் தான் உங்கள் உண்மையான பிறப்பு. தனுசு ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. பழைய பயத்தோடு வாழ்வதா அல்லது புதிய தைரியத்தோடு எழுவதா? தேர்வு உங்கள் கையில். நீங்கள் எப்பொழுதும் உயர்ந்த கனவுகள் காண்பவர்கள். ஆனால் இப்போது அந்த கனவை செயலாக்கும் நேரம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரமாட்டார்கள். நீங்கள் தான் எழ வேண்டும். நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும். நீங்கள் தான் உங்கள் பாதையை உருவாக்க வேண்டும். பிரபஞ்சம் ஒரு கதவை திறக்கும். ஆனால் அந்த கதவுக்குள் நடப்பது உங்கள் தைரியம். 2026 முடிவில் நீங்கள் 2 வகை மனிதர்களில் ஒருவராக இருப்பீர்கள். ஒருவர், அந்த வருடம் எனக்கு பயமாயிருந்தது என்று சொல்லுபவர். மற்றொருவர், அந்த வருடம்தான் நான் எனது வாழ்க்கையை மாற்றினேன் என்று சொல்லுபவர். நீங்கள் யாராகப் போகிறீர்கள்? தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் உள்ளத்தின் தீயை அணைக்காதீர்கள். உங்கள் உண்மையை மறைக்காதீர்கள். உங்கள் கனவை தள்ளி போடாதீர்கள். இது ஒரு கணிப்பு அல்ல, இது ஒரு நினைவூட்டல். நீங்கள் வலிமையானவர். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.